11 மணி போல் மாடெல்லாம் தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பட்டறைக்கிட்ட. அம்மா வந்து ஈவினிங் போல் வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போகணுங்க. அதனால் நான், தாத்தா, அம்மா 3 பேர் பிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி பழம் வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. நேற்று பாட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஓரளவுக்கு நல்லா நார்மலாக தாங்க இருந்துச்சு, ரொம்பலாம் சிவப்பாலாம் இல்லை. இனிப்பும் வந்து 70% சொல்லலாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எங்கள் அம்மா வந்து அடுத்தது வந்து ஒரு 30 கிலோ வெங்காயம் பிச்சணும் நடவுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பி போய் எடுத்துக்கொட்டி நான், தாத்தா, அம்மா 30 கிலோவுக்கு வந்து பிச்சு கொடுத்துட்டு மணி 3:30 ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேலே வந்து சந்தை கிளம்பிட்டு வெங்காயம்லாம் அள்ளி வேகமாக கொட்டிகிட்டு இருந்தோம். அப்பா அப்புறம் வந்து கருவேப்பிலை பிடிச்சிட்டு வந்து கட்டி கொடுத்தாங்க. அம்மா சந்தைக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ராமோட பெல்ட்டு நானும் அப்பாவும் சேர்ந்து கழட்டிகிட்டு இருந்தோம். கழட்டி அதுக்கப்புறம் வந்து புது பெல்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டோங்க. ராமு ஏன்னா கொஞ்சம் கழுத்து குண்டாயிருச்சு, அதனால் பெல்ட்டு இருக்குது. புது பெல்ட்டு எனக்கு போட்டாங்கன்னு அவன் எப்படி காமிக்கிறான் பாருங்கள். திரும்பி எல்லாருக்கும் காமிச்சிடுறாமுன்னு அதனால் திரும்பி